ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் மெயின்டெனன்ஸில் டே 43 தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சக்கரவள்ளியிலேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ எடுத்தாலுமே ஆவியில் அவிச்சது அந்த மாதிரி உணவுகளாக எடுத்துக்கணும். அதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வரவழை கிழங்கோட கம்பேர் பண்ணும்போது சக்கரவள்ளிக்கிழங்கு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடம்புக்கு கரெக்டாக வச்சுக்கும். ஏன்னா ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 120 கேலரி இருக்குது. ஸோ ஆயில் கண்டென்ட் கம்மியாக யூஸ் பண்ண பாருங்கள். இன்றைக்கி போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்கு தான். இந்த ஒர்க் எங்கே போகிறோன்னா, பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு எய்த்தாப்பில் ஒரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் தான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குக்காக போகிறேன். பஸ்ஸு சத்திரத்துலேருந்து பஸ் ஏறி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு போய் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சைட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வர லேட் ஆச்சு. ஏன்னா 2 பஸ் மாறி வந்ததுனால 10:11 மணிக்கிட்ட தான் வந்தோம். இதில் ஆக்சுவலாக என்ன ஒர்க்குனா, எலக்ட்ரிக்கலும் ப்ளம்பிங் ஒர்க்கும். அதாவது ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எலக்ட்ரிக்கலும், ப்ளம்பிங் ஒவ்வொரு சென்ட்டுக்கு இந்த ப்ளம்பிங் வாட்டர் லைன் இருக்குல்ல, அதை தனியாக பிரித்து வச்சிடணும். நான் இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த ஸ்ட்ரீட் லைட் வைக்கிறது மேனுவலாக தான் வைப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஜேசிபி தாங்க பண்ணுது. மேனுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நேர் மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். எல்லாமே ஜேசிபியே பண்ணிடுது. இது வெயிலுக்கு கம்மி தான், பட் இது வெயிலில் பண்ணுறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது எலக்ட்ரிக்கலாக ப்ளம்பிங்காக இருக்கட்டும். ஏன்னா குழியில் அவங்களே நோண்டி வச்சிடுறாங்க, எல்லாமே அவங்க பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி பண்ணணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் 5 லிட்டர் கிட்ட தண்ணி குடிச்சிருப்பேன். ஏன்னா மொட்டை காடு இல்லை, அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா முள்வெளி தான். வேறு என்ன பண்ணுறது, வேலைன்னு வந்துட்டால் வெயிலை பார்க்க முடியுமா? ஸோ இது எப்படியோ நாட்டிட்டு இது பண்ணிட்டாங்க, ஒர்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் லைனிங் கொடுக்க முடியும். எல்லா சைடும் முடிச்சுட்டாங்க, இதை மட்டும் கடைசியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை முடிச்சோடனே நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பைப்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ லைன் கொடுத்துருவோம். லைன் கொடுத்தோடனே ஒர்க் ஆகிரும். இதில் ஒர்க்கு கம்மி தான், இந்த வெயிலில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மதியானம் லஞ்சு நாங்கள் கொண்டு வரல, அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. மதியானம் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் மீல்ஸ் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க, குழியில் அவங்களே நோண்டி வச்சுட்டாங்க. நாங்கள் வெறும் லைனிங் மட்டும் கொடுத்தா போதும். எலக்ட்ரிக்கலுக்கு அதே மாதிரி 2.5 ஒயர் தான். ப்ளம்பிங்க்கு அதே மாதிரி 2 பைப்பு தான். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போகவே 6:30 மணிக்கிட்ட ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சன்லாம் தெரியுது. நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே கடையில் சாப்பிட்டேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்தோடனே ரொம்ப பசிச்சிச்சு, அதனால் கடையில் சாப்பிட்டேன். நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே இந்த மாதிரி ஆவியில் வச்சு தான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசையும் மீனும் எடுத்துக்கிட்டேன். மீனும் அதே மாதிரி தான் ஆவியில், அதாவது குழம்பு மீன் தான் சாப்பிட்ணும், வறுத்த மீன் சாப்பிடக்கூடாது. அதை எப்போயாவது லிமிட்டடாக சாப்பிட்லாம், தப்பு இல்லை. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழம்பு மீன் தான் சாப்பிட்ணும். ஏன்னா நமக்கு ப்ரோட்டீன் இன்டேக் வேணும். ஸோ மீன் கருவாடில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இன்டேக் இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19,000 ஸ்டெப்ஸ் கிட்ட நடந்திருப்பேன். நம்ம எப்போ டின்னர் எடுத்தாலுமே நைட்டு தூங்க போகிறது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எடுத்துக்கணும். நான் அந்த டின்னர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஷெடியூல் இவ்வளோ தான். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப்.